அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தோழர். எஸ்ஐஆருக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் தாவேக சார்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிவானந்த சாலையில் நடைபெற்றது. அதில் ஆதவர்ஜனா புசியானது எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஏன் விஜய் அவர்கள் கலந்து கொள்ளல அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாக இருந்தது. என்ன ரீசனால கலந்துக்க நீங்க நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் குறித்து தாவேகா உண்மையிலேயே அந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சீரும் சிறப்பாக செய்யணும்னா இன்னும் அது தொண்டர்கள்கிட்ட போய் வீரியமாக போய் சேரணும்னு பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் நிச்சயமாக அந்த இடத்துல வந்திருக்கணும். ஏன்னா அவருக்கு சினிமா ஷூட்டும் முடிஞ்சிடுச்சு, டப்பிங்கும் முடிஞ்சிடுச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா டப்பிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் டப்பிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, மித்த பிற வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. அண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் தான் இருந்தார், வீடே அங்கே தான் இருக்காரு. ஸோ அங்கேருந்து அவருக்கு வர முடியாத சூழல் என்னன்னு நமக்கு தெரியல. ஆரியபுரத்தில் தான் அவர் இருந்தார் வீட்டில். ஸோ வந்திருக்கலாம், வர முடியாத சூழல் என்னன்னு தெரியல. ஆனால் அதில் என்ன ஒரு பெரிய வருத்தத்தக்க செய்தி என்னன்னா, அந்த கூட்டமே பார்த்தீங்கன்னா கம்மி தான். அந்த கூட்டம் அன்னைக்கு வந்த கூட்டம், அந்த கூட்டத்தையும் எப்படி திரட்டினாங்கன்னா நம்ம சொல்லலை, நம்ம சொன்னாதான் மணிகண்டன் வீராசாமி காழ்ப்புணர்ச்சியில் சொல்றாருன்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்துக்கு தாவேகா மகளிர் நிர்வாகிகள்கிட்டே ஒரு முன்னணி ஊடகம் பேட்டி எடுக்கும்போது சொல்றாங்க, நீ எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னா தெரிலன்றாங்க. விஜய் வருவாருன்னு சொன்னாங்க, விஜயை பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொல்லி தான் அந்த கூட்டமே விஜய் அவர்கள் தலைமையில இவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, வரலன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட என்ன சொல்லி கூட்டத்தை திரட்டினாங்கன்னா விஜய் வர்றாரு அப்படின்னு சொல்லிதான். ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு எஸ்ஐஆர் எதிர்ப்புன்றது சும்மா ஒரு கண் துடைப்பு தான். ஏன்னா நீங்க எஸ்ஐஆரை எதிர்த்தா தேர்தல் கமிஷன் எதிர்க்க மாதிரி, தேர்தல் கமிஷன் எதிர்த்தா நீங்க பாஜக எதிர்க்க மாதிரி. அந்த வேலைகளை ஒரு நாளும் எங்க அண்ணா பண்ண மாட்டாரு. அண்ணா சேஃபா இருக்கிறதுக்காக மட்டும்தான். அண்ணனோட ஒரே குறிக்கோள் பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு மட்டும்தான். ஆனா வீடியோ எல்லாம் வெளியிட்டார் இல்லையா எஸ்ஐஆருக்கு எதிராக? அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், அது 9 நிமிஷம் வீடியோ பார்த்திருந்தேன். அதை விட பெரிய காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, கோபாசே கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு பேராசிரியர் போல அவர் விளக்கமா சொன்னார். அதுல என்ன விளக்கமா சொன்னார்னு எனக்கு தெரியல. ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு சீரியஸான விஷயத்த நம்ம சிரிக்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தா நமக்கு வேதனை அளிக்குது. என்ன கண்டென்ட்னே தெரியல, யாரை பேசுறோன்னு தெரியல. அதுல அந்த வீடியோல பாத்தீங்கன்னா 8 ல இருந்து 10 முறை திமுக எதிர்த்து பேசுறாரு. எங்க ஆரம்பிக்கும் போது பார்த்தா ஓகே ஏதோ சொல்ல போறாருன்னு நினைச்சேன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக திட்டிட்டு. ஆமா, திமுக திட்டுறதுக்காக ஒரு வீடியோ போட்டாரு. அதுல பாத்தீங்கன்னா எஸ்ஐஆர் குறித்து எதுவுமே சொல்லல, புது வாக்காளர்கள் என்ன பண்ணுன்றதே அவர் சொல்லல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாடே திரண்டு போய் தாவேக்காக மாறி வாக்களிங்க. ஏன்டா ஓட்டே கிடையாதுன்னு தான் இங்க பிரச்சனையே. நீ ஓட் லிஸ்ட்லயே உனக்கு இல்லவே இல்லை. நீ அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். அந்த அடிப்படை விஷயமே அவர் தெரிஞ்சுக்க ஆர்வப்படலன்னு தான் இதுல இருந்து நமக்கு தெரியுத கண்டி. அவரை நம்ம குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவருக்கு சுத்தமா அரசியல் ஆர்வம் இல்லை, அறிவு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆர்வம் அவருக்கு துளியும் இல்லை. அவருக்கு ஒரே ஒரு ஆர்வம் தான், திமுக ஆட்சி கட்டலன்னு அகற்றணும். இவர் கொடுத்த அசைன்மெண்ட் என்னவோ அதை செய்யணும். அது மட்டும்தான் அவரோட அசைன்மெண்ட். அதில் மட்டும்தான் கண்ணு கருத்துமா இருக்கும். ஒரு பக்கம் விஜய் வீடியோல பாத்தீங்கன்னா திமுக தான் கடுமையாக விமர்சனம் பண்றாரு. அதாவது தாவேக்கு ஆதரவாளர்களா அந்த ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அதை எப்படி தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. விஜய் விளக்கமா சொல்லல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தாவேக்க நிர்வாகி ஒரு லேடி அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா எஸ்ஐஆரை கொண்டு வந்ததே தமிழ்நாடு அரசு தான் சொல்றாங்க. அந்த அளவு தான் புரிதல் இருக்குதா? அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல அவர் ஜனநாயகன் படம் டீசர் வெளியே வரும்போதே அந்த தியேட்டர்ல அவங்க ஒன்ஸ் மோர் போடலன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் தான் காரணம்னு சொன்ன ஒரு குரூப். இவங்க கிட்ட போய் நீங்க எஸ்ஐஆர் குறித்து நீங்க கேள்வி கேட்கறதும் சரி, எஸ்ஐஆர் அந்த படிவம் அவங்க விநியோகம் பண்றது தமிழக அரசா மத்திய அரசா தேர்தல் ஆணையமா, இது எதுவுமே அந்த இளைஞர்களுக்கு தெரியாது, அந்த தொண்டர்களுக்கு தெரியாது, அந்த மகளிருக்கு தெரியாது. அவங்க உண்மையிலேயே பாவம். அவங்களுக்கு எதுவுமே தெரியும். நீங்க ஏதாவது சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இப்ப கூட பாத்தீங்கன்னா தோழர் எழிலன் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு, அவங்க தற்கூரியம் திட்டாதீங்க. உண்மையிலேயே அந்த கருத்துல நானும் உடன் பண்றேன். அந்த புள்ளியில நம்ம நிக்கணும். ஏன்னா எல்லாமே இளைஞர்கள், அவங்களுக்கு அரசியல் புதிது. அரசியலுக்கு புதுசா வராங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு அரசியல் நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம ஏன் இவங்கள மாதிரி ஊடகங்களை சந்திச்சு பேசுறோம்னா அந்த இளைஞர்கள் இதை புரிஞ்சுக்கணும். தலைவர் என்றவர் யாரு, சினிமா நடிகர் என்றவர் யாருன்னு. உண்மையிலே திரு விஜய் அவர்கள் ஒரு நல்ல நடிகர், ஒரு மாசான நடிகர், ஒரு என்டர்டெய்னர். அவர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, வேலைகள் இருக்கு, எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. அதுக்கு ஒரு மாற்றா சினிமா நம்ம பார்க்கலாம். அதை ஒரு ஜாலியா நம்ம எடுத்துக்கணும். அதோட நீங்க கடந்து போயிடணும். அவரை நீங்க எடுத்துட்டு அரசியல்ல நீங்க பொருத்தும் போது தான் சிக்கல் வருது. ஏன்னா அவர் அரசியலுக்கு புதியதானவர் மட்டும் கிடையாது, அவர் ஆர்வம் இல்லாதவர். நம்ம தொடர்ச்சியா சொல்றது காரணம் என்னன்னா, அவருக்கு துளியும் ஆர்வம் கிடையாது. அவருக்கு இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், ஐடில இருந்து இடில இருந்து அவருக்கு இருக்கிற பிரச்சனைகளை பேஸ் பண்ணி பாஜகவும் இந்த மாதிரி தன்னாட்சி அமைப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் இடி ஐடியை வச்சு அவரை சினிமாவில இருந்து அரசியலுக்கு எடுத்துட்டு வராங்க. இந்த இளைஞர்களுக்கு பாவம் தெரியாது. ஸோ தலைவரை நம்ம ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு
இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டமைப்பு செதற்கான வேலைகள் வந்து விஜய் செய்யறாருன்னா அந்த இளைஞர்களுக்கு தெரியும் போது விஜய் அவர்கள் வந்து புறக்கணிப்பார்கள். அந்த இளைஞர்களே விஜய் அவர்களை விஜய் அரசியலுக்கு இழுத்துட்டு வந்ததே பாஜக தான் உறுதியா நம்புறீங்களா நீங்க? 100% என்னால சொல்லணும். பாஜகன்னு நான் சொல்ல வந்து சுருக்கவே இல்லை. பாஜகன்றது ஒரு கட்சி. ஒருவேளை ஒரு பாஜக அழைத்து வந்தாலும் அதை உண்மையிலேயே வந்து நமக்கு வந்து சந்தோஷம். பட் RSS என்ற அமைப்பு தான் அவர் வந்து தொடர்ச்சியா வந்து இயக்குது. இது ஏன் இப்ப நம்ம சொல்றோம்னா, நீங்க பல முன்னாடி காலத்துல இருந்து நடிகர்கள் யாரெல்லாம் நடிகர்கள் அரசியல் வர்றாங்களோ, ஐயா ரஜினிகாந்த் உள்பட யாரெல்லாம் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து பாஜக இயக்கி RSS இயக்கி தான் இங்க வந்து வேலை நடந்தது. அதெல்லாம் வந்து பொய்த்து போச்சு. அதெல்லாம் வந்து பெருசா இங்க எடுபடலை. அவங்க எல்லாம் இன்னைக்கு களத்துல இல்லவே இல்லை. ஆனா திமுகன்ற ஒரு இயக்கம் வந்து இன்னைக்கு வரையும் இருக்கு. யாரெல்லாம் திமுக எதிர்த்து இங்க வந்து அரசியலுக்கு வந்தாங்க அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஆனா திமுகன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா திமுக வந்து கொள்கை ரீதியான ஒரு கட்சி. தலைவர் கலைஞர் இல்ல, அதுக்கப்புறம் இந்த கட்சி வந்து இயக்குது. அண்ணா இல்ல, அதுக்கப்புறம் கலைஞர் ஐயா இல்ல, இன்னைக்கு வந்து MK ஸ்டாலின் ஐயா இருக்காரு. நாளைக்கு யார் வந்தாலும் இந்த இயக்கம் வந்து கட்டமைப்போட இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அதோட கொள்கைகள். பட் வரவங்க கிட்ட எந்த கொள்கையும் கிடையாது இல்லைங்களா. இப்ப இவரோட என்ன சொல்றாரு, திரு விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்றாரு. பாஜகவோட எந்த கொள்கையை நீங்க எதிர்க்கிறீங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து தெளிவு பண்ணவில்லை. அரசியல் எதிரி திமுகன்னா திமுக என்ன இங்க மக்களுக்கு எதிரான அரசியலை செய்யுது? மக்கள் வளர்ச்சிக்கான அரசியல் தான் செய்யுது. மக்கள் வந்து முன்னேறி இருக்காங்க. தமிழ்நாடு வந்து முன்னேறிய மாநிலமா இருக்கு. இங்க அரசியலை பாத்தீங்கன்னா இந்த அரசியலை வந்து கெடுக்கிறதுக்கான, மக்களோட நல்வாழ்வு கெடுக்கிறதுக்கான பாஜக பல்வேறு வேலைகள் வந்து செய்யறாங்க. தமிழகத்துக்கு எந்த விதமான நிதியும் கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இங்க எஜமானர்கள். நீங்க வந்து உரிய காரணம் இல்லாம காலம் தாழ்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்னர் தலையில குட்டு வச்சிருக்காங்க. அது குறித்து வந்து விஜய் அவர்கள் பேசுவாரா? பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த அசைன்மெண்ட் கிடையாது. ஏற்கனவே ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டு வந்துடுறேன். அதான் சொல்றேனே, அது எல்லாமே அவங்க வந்து பண்ணுவாங்க. அவருக்கு அரசியல் புரிதலோ ஆர்வமோ அவருக்கு இல்லைன்னும் போது இந்த இளைஞர்கள் தான் இவர்கிட்ட இருந்து பாடம் கத்துக்கணும். அவர் வந்து திரையில வந்து விஜய் அவர்களை வந்து கொண்டாடுங்க, நானும் வந்து முத ஷோ ஜனநாயகம் நிச்சயமா பார்ப்பேன், அதோட நிறுத்தின உடனே அரசியல் தாண்டி அவருக்கு வந்து எந்த விதமான அறிவோ புரிதலோ கிடையாது. கண்டிப்பா வந்து எலெக்ஷன் நேரத்துல எலெக்ஷன் சில மாதங்களுக்கு முன்னாடி NDA அணியில விஜய் சேர்ந்துருவா நீங்க உறுதியா நம்புறீங்களா? இல்ல, நிச்சயமா சேர மாட்டார். நான் இதை தொடர்ச்சியா வந்து பதிவு பண்றது காரணம் பாத்தீங்கன்னா அவரு கொடுத்த அசைன்மெண்ட் ஒண்ணு மட்டும்தான். திமுக வந்து இங்க தோற்கடித்து மட்டும்தான் வேலையை கண்டி விஜய் அவர்கள் வந்து பாஜக போய் சேர்றதோ அதிமுக சேர்றதோ பிரதானம் கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து வச்ச ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, எனக்குன்னு ஒரு பிம்பம் இருக்கு, கொள்கை எதிரி வந்து அரசியல் எதிரி நான் வந்து டிசைன் பண்ணிட்டு வந்ததுனால நான் ஒருவேளை உங்க கூட்டணியில வந்தா என் அரசியல் வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால நான் வந்து வரமாட்டேன். உங்களுக்கு என்ன வேணும், திமுக இங்க தோற்கணும், அவ்வளவுதானே. பாஜகக்கு இங்க அதிமுக வந்து ஆட்சியில வரணுன்றது எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. எதுவுமே அவங்களுக்கு வந்து இலக்கம் வந்து கிடையாது. அவங்களுக்கு என்னன்னா தமிழகத்துல வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழல் வந்து நிலவணும். அதிமுக வந்து வந்ததுன்னா அது பாஜக வந்ததுக்கான சமம் தான். ஸோ அதனால அவங்க அந்த வேலைகளை செய்யும் போது விஜய் அவர்கள் வந்து ஒரே ஒரு இலக்கு மட்டும் தான், திமுக எதிர்க்க மட்டும் தான் இலக்கு. பின்னாடி இருந்து எல்லா வேலையும் சொல்றாரு. ஏன் அதை செய்யறாருன்னு நம்ம ஆணித்தரமா சொல்றோம்னா, கட்சி ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு. பொய்களும் புரட்டுகளும் தொடர்ச்சியா சொல்றது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, களத்துல வந்து வேற மாதிரி அரசியல் நடக்கும். ஆனா அவர் பாத்தீங்கன்னா தினம் பொய் மூட்டைகளை அவுத்து விட்டுறது காரணம் பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு மட்டும் தான். அதுவும் பாஜக கொடுக்குற ஸ்கிரிப்டை மட்டும் தான் அவர் பேசுவார். 4 கார்னர் ஃபைட் வந்தா தமிழ்நாட்டில் வந்து திமுக ஈஸியா ஜெயிக்கும்னு குறைந்தபட்ச அரசியல் இருந்த அனைவருக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் விஜய் வந்து எந்த லாபத்துக்காக பயன்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, விஜய் அவங்க எதுக்காக பண்ணுவோம், விஜய் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு. அது ஓட்டு பிரிஞ்சுனா அது வந்து திமுக தானே சாதகமாகும். சாதகமா தான் இருக்கும். ஆனா அவர் பாத்தீங்கன்னா வெறும் ரசிகர்கள் மட்டும் அவர் குறிவைக்கல, முதல் தலைமை வாக்காளர்கள் வந்து குறிவைக்கிறாரு. குடும்பங்களை வந்து சொல்றாரு, பெண்கள் எல்லாருக்கும் வந்து எனக்கு வந்து வாக்களிப்பாங்க, பெண்கள் வாக்களிப்பாங்க, மகளிர் வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சேம் டைம்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஓசி பஸ்ன்னு அவங்கள வந்து கிண்டல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு IRS அதிகாரி என்ன சொல்றாருன்னா, எங்களுக்காக 1000 ரூபாய் வந்து தியாகம் பண்ணுங்க. நீங்க யாரு சார், நீங்க என்ன தியாகியா? இந்த 1000 ரூபாய் பணம்ன்றது ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் வருது. அது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கு. அவங்களோட சொந்த தேவைகளுக்கு கணவனையோ அந்த மகனையோ கூட வந்து டிபெண்ட் பண்ணி இல்லாம இன்னைக்கு மகளிர் வந்து சொந்தமா சுயமா இன்னைக்கு வந்து அவங்க சொந்த காலில் நிக்கிற அளவுக்கு ஒரு அரசாங்கம் வந்து கொடுத்துருக்கு. அது உரிமை தொகையே வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து இலவசமா கொடுக்கல, நம்மளோட வரிப்பணத்துல இருந்தா திருப்பி கொடுக்குறாங்க. மக்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டம் தான் அது, வெல்ஃபேர் ஸ்கீம். அதை போய் நீங்க வந்து கிண்டல் பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? இங்க இருந்து நீங்க என்னதான் இங்க ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தாலும் ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் அதை செதுக்கிறது மட்டுமே உங்க வேலைன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தொடர்ச்சியா பேசும்போது அது மக்கள் கிட்ட வேகமா போய் சேரும்ல. அதுதான் வந்து இன்னைக்கு விஜய்க்கான பெரிய ஆதரவா வெளியில பிம்பமா காட்டினாங்கன்னு அந்த பிம்பம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிக்கிட்டே வருது. அவங்களுக்கு விஜய்க்கே அவருக்கே நல்லா தெரியும் அடுத்து திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு தெரியும். ஆனா எங்கெங்கெல்லாம் அந்த ஓட்டை வந்து சிதைக்க முடியும். ஏன்னா பாத்தீங்கன்னா திமுக பாத்தீங்கன்னா பெரிய ஓட் வின்னிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வித்தியாசம் இருக்காது. ஒரு 2%, 3%, 5% இருக்குன்னா அந்த 5% பிரிச்சு மைனாரிட்டி ஆக்கணும். 2 பேருமே இங்க வந்து திமுக அதிமுக வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா வராம அப்ப பாத்தீங்கன்னா பாஜக தான் இங்க வந்து மெயின் பிளேயரா இருக்கணும். ஒரு 4-5 சீட் அவங்க ஜெயிச்சா கூட
அவங்க தான் வந்து ஒரு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியா மாறணும் அப்படின்றதுக்காக தான் விஜயோட பிளான். விஜய் ஜெயிக்கணுன்றது விஜயோட பிளான் இல்ல. இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கி அதிமுகவும் திமுகவும் பலவீனப்படுத்த தான் விஜயோட திட்டம். ஒருவேளை விஜய் வந்து தனித்தே நின்றாலுமே திமுக மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, கிடைக்காது. அவருக்கு வந்து மெஜாரிட்டியை தடுக்கிறது மட்டும்தான் அவரோட குறிக்கோளா இருக்கு. அவர் ஜெயிக்கிறதுக்கான அவர் குறிக்கோள் அவர் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எந்த தொகுதி நிக்க போறாருன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணல. அவர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லிட்டு எந்த திட்டங்களும் இல்ல. நீங்க ஒண்ணும் இல்ல, நேரடியாவே நான் சொல்றேன், நீங்க விஜய்க்கு அளிக்கின்ற வாக்கு நேரடியா பாஜக அளிக்கின்ற வாக்கு, அவ்வளவுதான். நீங்க அதுக்கு நேரடியா நீங்க பாஜக கூட வாக்களிச்சுட்டு போகலாம், எனக்கு ஒன்றும் தவறு இல்லை. நீங்க விஜய்க்கு வாக்கு போட்டீங்கன்னா அது பாஜக போடுற வாக்கு தான். எவ்வளவு வந்து விஜய்க்கு நீங்க பாஜக போடுற வாக்கு வந்து அபத்தமோ டேஞ்சரோ, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஆபத்தோ அதே ஆபத்து தான் விஜய் அவர்களுக்கு போற ஆபத்து. நீங்க அதுக்கு இரு திராவிட கட்சிகள் இருக்கு, நீங்க திமுகவோ அண்ணா திமுக மித்த பிற கட்சிகளோ நீங்க வந்து உங்களோட சாய்ஸ் நீங்க போகலாம். பட் விஜய்க்கு போறதுன்றது ஆபத்தின் உச்சம். ஆதவர்ஜுனா பேசும்போது பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா திமுக வந்து அவரை டார்கெட் பண்றதே வேலையா வச்சிருக்காங்க, முன்னேறமா அதுலயே இயங்குறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இல்ல, அதுதான் இவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்க அசைன்மெண்ட், அது மட்டும் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதவர்ஜுனா யாருன்னே வந்து திமுக வந்து இது வரைக்கும் பேசவே இல்லை. விஜய் அவர்கள் குறித்தே அவங்க பேசல, ஆதவர்ஜுனா குறித்து அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா களத்துல அவங்களுக்கு தினமும் வந்து நிறைய வேலைகள் இருக்கு. அந்த பக்கம் அவங்க அறிவுசார் திருவிழான்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க. நீங்க அந்த அறிவுசார் திருவிழா வந்து உங்களுக்கு அறிவே கிடையாது, அந்த மாதிரி நீங்க திருவிழா நடத்துக்கான வாய்ப்பே தாவேக்கா கிடையாது. அதை நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னா என்ன விமர்சனம் அங்க உங்களால வைக்க முடியும்? இப்போ உங்க கட்சியை வளர்க்கறதுக்கான வேலைகளே நீங்க செய்யலாம், ஆனா விமர்சனம் மட்டும் நீங்க பண்றீங்க. அதே மாதிரி திமுக காரங்க ஃபுல்லா என்ன பத்தியே யோசிச்சிருக்காங்க, ஆதவர்ஜுனா பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் திமுக இல்லவே இல்லை. இவங்களா திமுகவை எடுத்துட்டு நான் தான் பெரிய ஆள் சொல்றேன். திமுக வந்து ஒரு காலம் வந்து இவங்களை வந்து அரசியல்ல பார்க்கவே இல்லை, இவங்க வந்து கேம்ல அவங்க வந்து இல்லவே இல்லை. இவங்களாதான் அதை பேசி பில்டப் பண்ணிக்கிறாங்க. வெளிப்படையா உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, அட்டை மாதிரி உதிர்ந்துருவாரு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்றாரு இல்லையா? உண்மைங்க. ஏன்னா நம்ம நிஜமான கத்தின்னு நினைச்சிட்டு இருந்த பிகேவே பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன்ல வந்து காணாம போயிட்டார். ஆமா, அவர் வந்து வேர்ல்டு பேங்க்ல ஒர்க் பண்ணவர். எல்லா கட்சிகளும் காங்கிரஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஜக இருந்து திமுகல இருந்து எல்லா கட்சிகளுக்கும் வந்து வேலை செஞ்சு சக்சஸ் பண்ண ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்க ஒரு மனிதர். அவரே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து துண்டை காணும் துணியை காணும் பின்னங்கால் பிடல் லட்சம் மாதிரி ஓடி போயிட்டாரு பிகேவை. ஸோ அவரே குருநாதரே அந்த நிலைமைனா அவர்கிட்ட சும்மா நீங்க வந்து வெறும் பெய்டு சேலரிக்காக மட்டும்தான். இவர் வந்து பார்ட்னரோ அந்த மாதிரிலாம் வந்து கிடையவே கிடையாது. ஆதவர்ஜுனா வந்து அவங்க டீம்ல ஒன் ஆஃப் த ஒரு வந்து இவர் வந்து டீம் மெம்பர் தான். நீங்க அதையே நீங்க பில்டப் பண்ணி நான் தான் திமுக பண்ணி இவ்வளவு நாள் நீங்க பொய்யும் பொருட்டை இங்க வந்து பேசிட்டு கூட்டு வந்தது அவர் தான் சொன்னார் இல்லையா? சார், இது எல்லாமே கட்டுக்கதைகள் சார், அது எல்லாமே கட்டுக்கதைகள். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது. அதுலயே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சார்லஸ் மார்டின் வந்து உங்களுக்கு பேட்டியில உங்களை கிளிகிள்னு கிழிச்சு போயிட்டாரு, அமாவாசைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்கள திமுகல போயிட்டு நீங்க வந்து என்னென்னலாம் பண்ணீங்க, விசிகால என்னென்ன பண்ணிட்டு அவர் ரொம்ப தெளிவாவே சொல்றாரு. ஏன் அது குறித்து வந்து ஆதவர்ஜுனா பேசல? என் மச்சான் பேசுனது தவறுங்க, அவர் வந்து தப்பா சொல்லியிருக்காரு, நீங்க சொல்ல வேண்டியது தானே. அவர் உண்மையா தானே பேசியிருக்காரு. இன்னைக்கு எல்லாரோட முகமும் இன்னைக்கு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஸோ அதனால இவங்க பேசுறதெல்லாம் அரசியலே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார். இவங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு இவங்க வந்து எந்த விதமான பங்களிப்பும் கொடுக்கப்பதில்லை. இதுல இருந்து என்னன்னா அந்த இளைஞர்கள் வந்து இவங்க, ஏன்னா இப்ப பாருங்க, என் மேல வழக்கு போட்டீங்க, எங்க அண்ணனை கை வச்சு பாடுறான்ற ரேஞ்சில தான் ஆதவர்ஜுனா வந்து பேசுறாரு. திருப்பி பாத்தீங்கன்னா எங்க தலைவர் மேல கை வச்சா தமிழ்நாட்டு இளைஞர்கள் வருவாங்க சொல்றேன். இப்போ ஒரு வீட்லயும் வந்து இருக்கிற லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அவங்க குழந்தைங்களை வந்து விடுவாங்களா? அவங்க கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி உழைச்சி படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குல்ல, அவங்க என்ன விஜய்க்காக போய் வழக்கு வாங்கன்னு சொல்லுவாங்களா? இல்ல விஜய் அரெஸ்ட் பண்ணா நாளைக்கு அந்த இளைஞர்கள் வந்து நிப்பாங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்க கமிட்மெண்ட் இருக்கு சார். இதெல்லாம் வந்து வெற்று விளம்பரம், வெற்று அரசியல். இந்த வெறும் வாய்ஜாலத்தை பேசி பேசி இவங்க மக்களோட செல்வாக்குல ரொம்ப இழந்துகிட்டே வராங்க தாவேக்கா. சார்லஸ் மார்டின் பேசுனது வந்து நீங்க குறிப்பிட்டீங்க, ஒரு பக்கம் வந்து அவர் எல்லா கட்சிக்கும் போய் என்னென்ன வேலைகள் பார்த்தாரு அப்படின்னு. நான் இன்னொரு விஷயமும் அதுல சேர்த்து சொல்றாரு இல்லையா, ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு, திமுக தான் ஆதவர்ஜுனா வந்து விஜய்ட்டு அனுப்புனாங்க அப்படிங்கிறது. நம்ம இப்போ இதை ஏத்துக்கிட்டோம்னா அவர் சொல்ற அதையும் ஏத்துக்கணும் இல்லையா? இல்ல, திமுக பாத்தீங்கன்னா உண்மையிலே இங்க வந்து களத்துல வந்து அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஏன்னா நான் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கேன், நம்ம ஒரு அரசியல் ஆய்வாளரா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். திமுக வந்து பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ல தான் வந்து இங்க வந்து திட்டங்கள் வந்து போடும். ஏன்னா ஒரு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து இங்க வந்து ஃபைட் பண்றாங்க. இந்தியாவில் வேற எந்த பிற 28 மாநிலங்கள்ல மித்த பிற மாநிலங்களை தாண்டி இங்க வந்து இவ்வளோ வளர்ச்சி இருக்கிறத வந்து அவங்களால பொறுத்துக்க முடியல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா, நேத்தி கூட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்து உங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மதுரைக்கும் வந்து மெட்ரோ வந்து இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் இல்லைன்னு சொல்றாங்கன்னா 20 லட்சம் மக்கள் தொகை கம்மியா இருக்கான்னு சொல்றாங்க. இதே அம்மையார் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து லாஸ்ட் இயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 34 லட்சம் மக்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 13,180 கோடி நாங்க வந்து இதுவே முத்ரால வந்து கடன் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான டேட்டா சொல்றாங்க. இது வந்து நீங்க பண்ணலாம். அவங்களுக்கு என்னன்னா தமிழகம் வந்து எந்த விதத்திலையும் வந்து முன்னுக்கு வந்துடக்கூடாதுன்றது பாஜக ரொம்ப தெளிவா இருக்கும்போது இதெல்லாம் போய் வந்து ஒரு ஆதவர்ஜுனா போய் விஜய் கிட்ட அமைச்சு நீங்க போய் குழப்பத்தை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் திமுக வந்து வேலையே கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒர்த்தும் கிடையாது. ஆதவர்ஜுனா அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஆளும் கிடையாது.
அந்த மாதிரி ஒரு அரசியல் திமுக பண்றதுக்கு அவங்களுக்கு நேரமும் வந்து கிடையாது. அதே போல விஜய் அவர்கள் மீண்டும் பிரச்சாரத்தை அடுத்த மாதத்துல இருந்து தொடங்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சார் உண்மை? இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கட்சியே பார்ட் டைமா தான் வந்து இயங்கும். பனையூரும் பார்ட் டைமா தான் இயங்கும், தலைவரும் வந்து பார்ட் டைமா தான் வந்து இயங்குவாரு, கட்சியும் பார்ட் டைமா தான் இயங்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மீடியாக்களுக்கு வந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ல. அப்போ உங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லணும்னா இதுவும் தகவல் தான், இதுவும் வந்து உண்மையிலே நடந்ததான்னு வந்து தெரியாது, தகவல் தான். ஆனால் ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணது காரணம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஜோசியர்கிட்ட இருந்து கிளியரன்ஸ் வரல. கடலூர் ஜோசியர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அவர் அந்த நேரங்காலம் அந்த கட்டங்கள்லாம் போட்டு பார்த்து அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து பிரச்சாரம் போனால் சரியா இருக்குமான்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் மட்டும்தான் இதை வந்து அவங்க வந்து வெளியில் வந்து ட்விட்டரில் வந்து போடுவாங்க, இல்லைனா வந்து ட்விட்டரில் வந்து போடுறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. ஸோ ஜோசியர் பிஸியாக இருக்கனால அந்த தேதி வரல. ஆனால் இதுக்கான கலந்தாய்வு இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுனது உண்மைதான். பிரச்சாரம் அப்படிங்கிறது ஏற்கனவே மக்களை நேரடியாக போய் சந்திக்க போறாரா, இல்லைன்னா ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட போறாரா? ஏன்னா அவர் பிரச்சாரத்துக்கு போய் தான் கிட்டத்தட்ட 41 மக்கள் பலியானதை நம்ம பார்த்தோம். ஸோ வந்து அதே தான் பண்ண போறாரா, இல்லைன்னா வந்து பொதுக்கூட்டம் மாதிரி ஆர்கனைஸ் பண்ண போறாரா? இல்லை, இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரோட் ஷோ அந்த மாதிரி அனுமதி இல்லைன்னா எஸ்ஓபி நமக்கு இன்னும் கிளியர் கைடன்ஸ் வராதனால வந்து பொதுக்கூட்டம் மாதிரி தான் வந்து ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமா ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி தான் வந்து போறதுங்க. இப்போ சிக்கல் என்னன்னா விஜய் வந்து பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே ஒரு சொந்த பணத்தை செலவு பண்றது இல்லை. இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் போடும்போது உங்களுக்கு செலவு வந்து அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கும்போது செலவுகள் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா பண்றதா இல்லை வந்து மாவட்ட செயலாளர்களே வந்து இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறதான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய வந்து கலந்தாய்வு வந்து போயிட்டு இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிஎல்ஏ வந்து போடணுன்றதுனால 3 லட்சம் உறுப்பினர்கள் போறதுக்கான வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து புஷியானந்த் வந்து பயங்கர ஹாப்பியா இருக்காரு. ஏன்னா 3 லட்சம் உறுப்பினர்கள் போடும்போது அவர் வந்து கல்லா கட்டுறதுக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கு. தலைமை கழகம் வந்தீங்கன்னா பரபரப்பாக இருக்கு. ஸோ தொண்டர்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா நமக்கு உண்மையிலேயே ஒரு பதவி போட போறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு தலைக்கும் ஒரு தொகை வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த தொகை அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் வந்து தெரியும். இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு கமிஷன் வாங்குறது எல்லா இதுலயுமே செய்திகள் வந்திருக்கு. பல நிர்வாகிகள் புலம்பியிருக்காங்க, பேட்டிகள்ல கண்ணீர் விட்டுருக்காங்க. எல்லாம் விஜய் பார்வைக்கு போயிருக்குமா, இல்லைன்னா போனாலுமே வந்து அவர் புறந்தள்ளுறது? அதெல்லாம் இல்லை, போனாலும் அவரால் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 120 மாவட்ட செயலர்ல 120 பேரை போட்டிருக்காங்க. இன்னும் 5 மாவட்ட செயலர்கள் வந்து போடல. எல்லாமே பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு புஷியானந்த் போட்ட மாவட்ட செயலர்கள் தான். ஒருவேளை நீங்க வந்து அந்த மாவட்ட செயலர்லாம் நீங்க வெளியில் அனுப்பிச்சிட்டீங்கன்னா வேற யார் இருக்காங்க உங்களுக்கு மாவட்ட செயலர்? யாருமே மாவட்ட செயலர்கள் கிடையாது. இப்போ நீங்க பணம் கொடுத்துட்டு பொறுப்புல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு பொறுப்பாளர்கள் யாருமே கிடையாது. அது விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அவர் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து தெரிஞ்சாலும் அவர் வந்து கண்டு காணாமல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள அவர் யாருமே தெரியாது. அவருக்கு பழைய ஆட்கள் வந்து மன்றமாக இருக்கும்போது ஒரு சிலர் தெரியும், மாவட்ட செயலாம் அவர் நேரடி தொடர்பு இல்லாதனால விஜய் வந்து இதை கண்டும் காணாமல் தான் வந்து போயிட்டு இருக்காரு. கண்டி அவர் எந்த விதமான ஆக்ஷனும் என்னைக்குமே எடுக்க மாட்டார். புஷியானந்த் இல்லைன்னா கட்சி ஜீரோ தான். விஜய்க்கு டேரக்டா நிர்வாகிகளோட தொடர்பே கிடையாது. நீங்க புஷியானந்த் குறித்து நீங்க விஜய் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆனா நீங்க வந்து விஜய் சாரை பத்தி நீங்க புஷியானந்த் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒன்றும் சிக்கலே கிடையாது. தலைவர் இந்த மாதிரி பண்றாரு அந்த மாதிரி பண்றாரு நீங்க வந்து இவர்கிட்ட சொல்லலாம். இவர் வந்து சரி ஓகே பாத்துக்கலாம், தலைவர் அப்படிதான். இப்ப இந்த கூட்டத்துக்கே மாவட்ட செயலெல்லாம் புலம்பியிருக்காங்க. தலைவர் வராருன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கூட்டத்தை வந்து கூட்டினோம், தலைவர் வரவே இல்லை. அந்த மகளிர்லாம் வந்து அடுத்த கூட்டங்களுக்கு நாங்கள் கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனைகள் வந்து பண்ணும்போது கூட இல்லை தலைவர் கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறக்காண்டி இதே வந்து நீங்கள் புஷியானந்த் விஷயத்தை தலைவர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த நிர்வாகிகளை வந்து உடனே வந்து கூப்பிட்டு எந்த விதமான கேள்வியுமே கேட்க மாட்டார். புஷியானந்த் கிட்ட வந்து லிங்க் பண்ணி விட்டுறாரு. உங்களை பத்தி இவன் திட்டுறான் என்னன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லி விட்டுறாரு. ஸோ இதுதான் கட்சிக்குள் நடந்துட்டு. ரொம்ப நன்றி சார். தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக பல்வேறு தகவல் மிக்க நன்றி. நன்றி.